Daily. Taste the Daily. நடிகர் ரவி மோகனின் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளுக்கு அவருடைய மாமியார் சுஜாதா விஜயகுமார் என்பவர் பதில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அனுதாபம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக சொல்லும் பொய்கள் தங்களை தரம் தாழ்த்திவிடும் என தெரிவித்திருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், சுஜாதா விஜயகுமார் அறிக்கையில என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க? வணக்கம். நடிகர் ரவிமோகனுடைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளுக்கு ரவிமோகனுடைய மாமியார் சுஜாதா விஜயகுமார் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருப்பதாவது, 2007ஆம் ஆண்டு முதல் வீராப்பு திரைப்படத்தின் மூலமாக தான் திரைப்பட தயாரிப்பாளராக இருந்து வந்ததாகவும் அதன் பிறகாக சின்ன திரையில் கவனத்தை செலுத்தினேன் என தெரிவித்திருக்கிறார். மீண்டும் ரவிமோகன் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் 2017ஆம் ஆண்டு முதல் மீண்டும் திரைப்படத்தை தயாரிக்க தொடங்கியதாக குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஜெயம் ரவி அவர்கள் நடித்த திரைப்படமாக இருக்கக்கூடிய அடங்கமறு, பூமி, சைரன் ஆகிய திரைப்படங்கள் மூலம் 100 கோடிக்கு மேலாக பைனான்சியரிடம் கடன் வாங்கி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த பணத்துல தான் 25% ஜெயம் ரவி அவர்களுக்கு ஊதியமாக வழங்கி இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அதற்கான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ரவிமோகனை கடனுக்காக பொறுப்பேற்க வைக்கவில்லை எனவும் கடனை பொறுப்பேற்க வைப்பதற்கான ஆதாரத்தை அவர் வெளியிட வேண்டும். கடனுக்காக பொறுப்பேற்க வைத்ததாக கூறும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் எனவும் அனுதாபத்திற்காக சொல்லும் பொய்களை ரவிமோகன் தரம் தாழ்த்துவதாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பல கோடி ரூபாய் நஷ்டத்தை தானே பெற்றுக் கொண்டதாகவும் அவர் தற்பொழுது ரவிமோகனுடைய குற்றச்சாட்டுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். இறுதியாக, அதாவது இருவரும் குழந்தைகளின் நலனுக்காக இருவரும் மகனும் மருமகனும் இணைந்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இத்தனை நாளாக இந்த விவகாரம் குறித்து நான் பேசவில்லை, ஆனால் தற்பொழுது பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளி இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது தான் அனுபவித்து வரும் வேதனைகளோடு மகளின் குடும்பத்தை பிரிந்தவர் சிறுவரை செய்த மாமியார் என்று புதிய வேதனையும் என் மீது சுமத்தாதைகள் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். Taste the Daily. Taste the Daily.